சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மக ரொம்பவே கோவமா பார்த்துட்டு இருக்காங்க சிந்துவை. உடனே நம்ம சிந்துவை மக அடிக்க கை ஓங்குறாங்க. என்னடி என்ன பார்த்து முறைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவமா கை ஓங்க. உடனே மக கை ஓங்குறத சிந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. நிறுத்திட்டு இங்க பாருங்க, எசைக்கு மேல மட்டும்தான் எனக்கு சந்தேகமா இருந்தது, உங்க மேலேயும் சந்தேகமா இருக்குன்ற விஷயத்த மட்டும் நான் அன்னபூரணி அத்தைக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னா வச்சுக்கேன், தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு தான். உங்களை வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க. எதுக்கு சிவா டாக்டரால கஷ்டன்றதுனால மனஸ்தாபம் எனக்கும் அவருக்கு ஏற்படுன்ற ஒரே ரீசனுக்காக தான் உங்களை போனா போட்டுன்னு விட்டு வச்சிருக்கேன்றாங்க. என்னடி என்னவே மிரட்டி பாக்குறியா? இங்க பார், வீட்டை விட்டு நான் போகிறேன்னா இல்ல நீ போகிறியான்றத கூடிய சீக்கிரம் பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசுறாங்க. உடனே சிந்து ஒருவேளை என்னையும் சிவா டாக்டரையும் பிரிச்சு என்ன வீட்டை விட்டு துரத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வீட்டை விட்டு போறது நீங்களா தான் இருப்பீங்களே தவிர நானா இருக்கலாம் மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. உடனே மக பார்க்கலாண்டி, யாரு யாரை வீட்டை துரத்துறாங்கன்றத கூடி சீக்கிரம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு மக அங்கிருந்து கிளம்பி போறாங்க. சிந்துவும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ உடனே பாத்தீங்கன்னா நம்ம அன்னபூரணியை காட்டுறாங்க. அன்னபூரணி சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு காயத்ரியே பாக்குறாங்க. காயத்ரி, நேத்து நான் ஒரு விஷயம் சொன்னேன்லம்மா, அதுக்கு நீ என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாரு காயத்ரி, எசைக்கு உன் கழுத்துல தாலி கட்டுனத நீ வேண்டாம், இப்படிப்பட்ட வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லி நீ முடிவு எடுக்கிறியா இல்ல என்ன ஏதுன்றது நீ எனக்கு சொல்லிடு. நீ எந்த முடிவு எடுத்தாலும் அம்மா உனக்கு துணையா இருப்பேன்னு சொல்லி அன்னபூரணி சொல்றாங்க. இதை கேட்டு மக முறைச்சிட்டு தான் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா மகாவுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. மக ஆசைப்பட்டு தானே நம்ம காயத்ரியோட கழுத்துல எசுக்கிய பிளான் பண்ணி தாலி கட்ட வச்சிருப்பாங்க. இப்ப எசுக்கி பண்ண விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுனால மகா ரொம்பவே அமைதியாவும் வருத்தத்தோட தான் இருக்காங்க. பைரவி காயத்ரி கிட்ட, இங்க பாரு காயத்ரி, உனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம் நடந்திருக்கு. அந்த கல்யாணத்துல இருந்து நீ வெளிவரத்துக்கு எப்படி ஒரு ஐடியா தெரியுமோ அதை பத்தி நீ யோசி. அதை விட்டுட்டு இதை பத்தி எல்லாம் நீ யோசிக்காதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. காயத்ரி இது எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம அமைதியாவே இருக்காங்க. இது தூரத்துல இருந்து ஆறுமுகம் பார்த்துட்டு, காயத்ரி வேணும்னா கூட இசைக்கிய விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணா, வேற எந்த ஒரு சந்தர்ப்பம் இல்லாம ஏதோ ஒரு ரீசனுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா நான் பைரவிக்கு விருப்பமே இல்லாம தான் அவளுடைய கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். இப்படிப்பட்ட நேரத்துல இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சா எங்க 2 பேரையுமே பிரிச்சு வச்சிடுவாங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப உடனே அந்த இடத்துக்கு சிவா வராங்க. என்ன, பூஜைக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஆறுமுகம்னு சொல்லி கேக்குறாங்க. ஒண்ணுல சிவா, சரிவா போகலன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப சாமி எல்லாமே கும்பிட்டதும் அன்னபூரணி கேக்குறாங்க. சிவா ஆறுமுகம் 2 பேருக்கிட்டையும், எசைக்கு மட்டுமே இந்த திருட்டு நகை வேலையை செய்யலையோன்னு எனக்கு தோணுது. இதுல யாரோ ஒருத்தர் கூட்ட சேர்ந்திருக்காங்க. அது என்ன ஏதுன்றது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அன்னபூரணி சொல்ல, உடனே ஆறுமுகம் அம்மா, அந்த எசைக்கு கண்டிப்பா இதை செஞ்சிருக்க மாட்டான். கூட யாராவது கூட்ட இருப்பாங்க. அவனை தனியா கூட்டிட்டு 4 அடி அடிச்சு 4 உதைச்சா கண்டிப்பா உண்மையை சொல்லிடுவான் இல்லைன்னு சொல்லி ஆறுமுகம் சொல்ல, உடனே மக ஐயோ, எசைக்கு என்னுடைய தம்பி தான், நானும் அவனும் சேர்ந்துதான் அம்மன் நகையை போலி நகையை மாத்தி வச்சோன்ற விஷயத்த எசைக்கு சொல்ல மாட்டான்ற நம்பிக்கை இருக்கு. 1000 தான் இருந்தாலும் அவன் என்னுடைய தம்பி தான். ஒருவேளை அப்ப மட்டும் உண்மையை சொல்லிட்டான், கண்டிப்பா என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாங்க இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க மகா. உடனே அதுக்கு பைரவி சொல்றாங்க, இல்ல அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த விஷயத்த சஞ்சய் வச்சியே டீல் பண்ணலாம். டீல் பண்ணா கண்டிப்பா எசைக்கு உண்மையை சொல்லிடுவான் இல்லைன்னு சொல்லிட்டு பைரவி சொல்றாங்க. இது ஆறுமுகத்துக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறதே கிடையாது. ஏன்னா சஞ்சய் இப்படிப்பட்டவன்றது ஆறுமுகத்துக்கு தெரியும். அதனாலதான் பைரவி எப்ப பாரு சஞ்சயோட பேரை சொல்லும் போதெல்லாமே ரொம்பவே கோவம் ஆறுமுகத்துக்கு வருது. இப்ப மகாவுக்கா இன்னும் ஒரு பக்கம் பயங்கர பயமா இருக்கு. என்னடா இது, இப்படி விசாரிக்கிறாங்களே, ஒருவேளை உண்மை இது தெரிஞ்சிருமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே காய் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஐஸ்வர்யா அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏய், என்னடி உனக்கு என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லம்மா, எசக்கி மாமா தான் நகையை திருடி இருப்பாங்களா, எனக்கு இது ரொம்பவே சந்தேகமா இருக்கு, அவர் தான் பண்ணிருப்பாரான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அதுக்கு மக கண்டிப்பா அவன்லாம் பண்ணிருக்க மாட்டான், இந்த சிந்து தான் அவன் மேல ஏதோ ஒரு பழிய தூக்கி போட்டுட்டு இருக்கா.
கண்டிப்பா அவன்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப உடனே அந்த இடத்துக்கு காயத்ரி வராங்க. காயத்ரி வந்து சித்தி உன்னை அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே என்ன விஷயமா தெரியலையேன்னு சொல்லிட்டு மகா ஒரு பக்கம் இருக்க, வீட்ல இருக்க எல்லாருமே இருக்காங்க. நம்ம சிந்துவை தவிர மீதி எல்லாரும் இருக்காங்க. உடனே அன்னபூரணி பயங்கர சந்தோஷமா, என்னுடைய தம்பி லண்டன்ல இருக்கான்ல, அவன் பொண்ணுக்கு கல்யாணம் இந்த நாட்டுல பண்ணணும், தமிழ்நாட்டுல பண்ணணுன்றதுக்காக அவன் கல்யாணம் முடியிற வரை இங்க இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கான். அவன் இப்ப வரப்போறான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈகராவும் எக்ஸைட்டிங்காவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் மகாவுக்கா இன்னும் கடுப்பாகுது. மத்த எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. உடனே ஆறுமுகம் வந்து, என்னம்மா சொல்றீங்க? ரகுராம் மாமா வந்து லண்டன்ல செட்டில் ஆயிருக்காரு. அவர் போய் எப்படி வருவாரு? அவங்கள சின்ன வயசுல பார்த்தது. அவங்க இப்ப வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இங்க தான் தங்க போறாங்க. அவங்கள நல்லபடியா கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஆறுமுகம் வந்து, ரகுராம் மாமாவோட பொண்ண ஸ்வாதிய சின்ன வயசுல பார்த்தது. அவ எப்படிப்பட்ட கலர் தெரியுமா? இப்படி சுண்டி விட்டா ரத்தம் வரும். அந்த அளவுக்கு அவ்வளவு கலர் தெரியுமான்னு சொல்லிட்டு பைரவி கிட்ட வந்து கிண்டல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சிவா கிட்ட வந்து, அன்னபூரணி, சிவா அவ லண்டன்ல படிச்சு வளர்ந்தவ. அவளை நீ தான் வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டு காட்டணும், புரியுதான்னு சொல்லி கேக்குறாங்க. கண்டிப்பா பிரியம்மா, எனக்கு டைம் இருந்தா அவங்கள நல்லபடியா கூட்டிட்டு போயிட்டு காட்டுவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு ஆறுமுகம் வந்து, அம்மா நீ எதுக்குமா கவலைப்படுற? ஸ்வாதி மட்டும் வரட்டும். தோட்டம் தொரப்பு வரவு வைக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுத்தி காட்டுவேன். வேலையே செய்ய மாட்டேன். அவளை ஃபுல்லா என்டர்டெயின்மெண்டாவும் சந்தோஷமாவும் வச்சிருக்கிறது மட்டும்தாம்மா என்னுடைய வேலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே பைரவி வந்து, ஏன் உனக்கு வேற வேலையே இல்லையா? அவளை வாய்க்கா வரப்புன்னு சொல்லிட்டு சுத்தி காட்டுறது மட்டும்தான் வேலையான்னு சொல்லி பைரவி கேக்குறாங்க. ஆமா பின்ன, 1000 தான் இருந்தாலும் அவ என் மாமா மக. அவளை வந்து நான் தானே சந்தோஷமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து பைரவியை கடுப்பேத்த. இதை பார்த்ததும் பைரவிக்கு இன்னும் கடுப்பாகுது. உடனே ஆறுமுகம், எப்படியோ ஒண்ணு பைரவி கடுப்பாக்குறான் அப்படின்னா ஸ்வாதிய வச்சே பைரவி கடுப்பாக்கி அவ மனசுல நான் தான் இருக்கிறன்ற விஷயத்த அவ எப்படியாவது சொல்லிடணும்னு சொல்லி ஆறுமுகம் வந்து நினைக்கிறாங்க. அடுத்த ட்ராக்கா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. உடனே ரகுராமோட ஃபேமிலி, அதாவது அன்னபூரணியோட தம்பிக்கு ஃபேமிலி வந்துடுறாங்க. அவங்க வந்ததும், மகா தம்பி வந்துட்டான், போயிட்டு ஆரத்தி எடுத்துட்டு வான்றாங்க. இந்த எந்த ஒரு விஷயமும் நம்ம மகாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறதே இல்ல. இருந்தாலும் வேற வழி இல்லாம மகா இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம மகாவுக்கு இது விருப்பமே கிடையாது. இப்ப ஆரத்தி எல்லாம் வந்ததும் இப்ப ரகுராம் அவங்களுடைய வைஃப் அவங்களுடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு வராங்க. இது எல்லாமே தூரத்துல இருந்து சிந்து பார்த்துட்டு, என்ன இது விருந்தாளிக யாரோ வராங்க போல, ஆனா யாருன்றது தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே எல்லாரும் வந்ததும், தம்பி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. அக்கா எப்படிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு மாறி மாறி ஹக்கெல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்ப வந்து ரகுராமோட பொண்ணு, அதாவது நம்ம ஆறுமுகத்தோட மாமா பொண்ணு ஸ்வாதி வராங்க. அவங்கள பார்த்ததும், வணக்கம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. உடனே அன்னபூரணி, ஸ்வாதி உன்னை சின்ன வயசுல பார்த்ததுமா இப்ப எவ்வளவு அழகா அடையாளமே தெரியாத மாறிட்டு இருக்க. உங்களுடைய மொத்த ஃபேமிலி பத்தி எனக்கு தெரியும். ஆனா இவங்கள யாரு யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல. நான் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சிவா, மகா, ஆறுமுகம், பைரவின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உடனே நம்ம சிந்து பாக்குறாங்க. சிந்து பார்த்ததும் உடனே அன்னபூரணி சிந்துவை பார்த்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாம உள்ள வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப உடனே ஆறுமுகம் வந்து பைரவியை வெறுப்பேற்றணுன்றதுக்காக, நான் தான் ஆறுமுகம், உன்னை எப்படி எல்லாம் சந்தோஷப்படுத்தவும் தெரியுமான்னு சொல்லிட்டு கை எல்லாமே கொடுத்துட்டெல்லாம் இருக்காங்க. இதை பார்த்து பைரவிக்கு இன்னும் கடுப்பாகுது. இப்ப உடனே ஆறுமுகம் அவங்க எல்லாரும் கிளம்பி போனதும் பைரவி பைரவின்றாங்க. ஐயோ என்ன, எதுக்காக இப்படி சும்மா தேவையில்லாம இப்படி கூப்பிட்டுட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு பைரவி ரொம்ப கடுப்பா பேச, இல்ல ஸ்வாதி ரொம்ப அழகா இருக்கா, இல்ல அவ அழகா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. உடனே ரொம்பவே சந்தோஷம் வருது ஆறுமுகத்துக்கு. பரவாயில்லையே, பைரவி இந்த அளவுக்கு வந்து நடந்துக்கிறது ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. இவளை வெறுப்பேத்தியே நம்ம பைரவிய நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ஆறுமுகம் முடிவு பண்றாங்க. ஆறுமுகம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி போயிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு, ஐயோ என்னடா ஆறுமுகம், உன் ஷர்ட்டே சரியில்லை,
ஸ்வாதி பார்த்து உன்னை அப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஸ்வாதியை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வேற ஷர்ட் போடுறாங்க. ஐயோ முகம் வேற டல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பவுடர் எல்லாமே போட்டுட்டு சென்ட் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பைரவி பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதாண்டா அழகா இருக்க, கூலிங் கிளாஸ் மட்டும்தான் மிஸ், அதையும் போட்டுடலான்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸையும் போட்டுக்கிறாங்க. உடனே சரி இப்ப பார்த்தா கண்டிப்பா ஸ்வாதி இம்ப்ரெஸ் ஆயிடுவான்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகா பார்க்க நல்லாவே ஆறுமுகம் ரெடி ஆயிட்டு போறாங்க. உடனே பைரவி நில்லு, எங்க போறேன்னு சொல்லி கேக்குறாங்க. ஸ்வாதிய நான் மீட் பண்ணிட்டேன், ஸ்வாதிய வந்து ஊரு உலகம் எல்லாமே சுத்தி காட்டணும், வாய்க்கா வரப்பு என்ன நஞ்சு புஞ்சு இது எல்லாம் சுத்தி காட்டணும்ன்றாங்க. ஆஹோ அப்ப வேலைக்கு போற எண்ணமே இல்லையா? இல்ல இல்ல, எப்படியாவது ஸ்வாதி இம்ப்ரெஸ் பண்ணணும், அதுக்காக தான் இப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் நில்லு, ஆமா என்ன இது முகம் முழுக்க இப்படி வெள்ளை சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி பவுடர் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லையே நல்லா தானே இருக்குன்றாங்க. யாராவது வீட்டுக்குள்ள கூலிங் கிளாஸ் போடுவாங்களா, ஏதோ சொல்லுவாங்களே அந்த மாதிரில நீ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பைரவி, நான் போயிட்டு என்னுடைய மாமன் பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக போறேன், ஒரு நிமிஷம் இல்லைன்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெயே நல்லா கை நிறைய ஊத்துறாங்க. பைரவி எதுக்கு எண்ணெய் ஊத்துறேன்றாங்க. ஒரு நிமிஷம், வெயில் அடிக்கிற வெயிலுக்கு இப்படி போனா உன்னுடைய முகம் எல்லாமே கருத்துடும், அதனால இப்படி போன்னு சொல்லிட்டு தலை முழுக்க முகம் முழுக்கவே எண்ணெய் பூசி விட்டுட்டு இப்ப போன்னு சொல்லிட்டு திட்டி அனுப்புறாங்க. என்ன பைரவி என்ன இப்படி பண்ணியிருக்க, என்னை இப்படி பார்த்தா அவ என்ன நினைப்பான்றாங்க. போறியே என்னன்றப்பன்னு சொல்லிட்டு திட்டினதும் உடனே அங்கிருந்து ஆறுமுகம் கிளம்பி இவளுக்கு தான் என்ன பிடிக்காது இல்ல, நான் யாரை இம்ப்ரெஸ் பண்ணா என்ன, எதுக்காக இவ இப்படி பண்றான்னு சொல்லிட்டு ஆறுமுகம் யோசிச்சுட்டே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப அடுத்ததான் நம்ம சிந்துவை காட்டுறாங்க. சிந்து வந்து அன்னபூரணி அத்தை அவங்களுடைய தம்பி ஃபேமிலிக்கு ஒட்டுமொத்தமா எல்லாருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஆனா என்ன மட்டும் ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு சிந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த புகையால நம்ம சிந்துக்கு இருமல் வருது. உடனே தண்ணி தேடி பாக்குறாங்க, இல்ல. உடனே நம்ம சிவா எடுத்துட்டு வந்து நம்ம சிந்துக்கு தண்ணி கொடுக்குறாங்க. உடனே சிந்து வந்து டாக்டரே நீ யான்னு சொல்றாங்க. ஆமா சிந்துன்னு சொன்னதும் என்ன டாக்டரே என்ன இங்க உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, அன்னபூரணி பெரியம்மாவோட தம்பி ஃபேமிலி வந்திருக்காங்கல்ல, அந்த ஸ்வாதியை வந்து நான் தான் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டு வரணுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சிந்துக்கா பயங்கர கோவம் வருது. என்ன டாக்டரே, அப்படின்னா அந்த பொண்ணு நீ வந்து கூட்டிட்டு போயிட்டு வரதான் போறியா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, நீ அவளெல்லாம் கூட்டிட்டு போக கூடாது, எதுக்காக நீ அவளை கூட்டிட்டு போகணும், அதெல்லாம் கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லி சிந்து கோவப்பட இதை பார்த்து சிவா சிரிக்கிறாங்க. என்ன, எதுக்காக சிரிக்கிற டாக்டர்ன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன சிந்து, அப்படின்னா நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையே அவ்வளவுதானு சொல்லி கேக்குறாங்க. என்ன பேசிட்டு இருக்க, நீ பேசுறது எதுவும் எனக்கு புரியல. பின்ன என்ன, நீ வந்து என் மேல எந்த அளவுக்கு உயிரா இருக்கியோ அதே அளவுக்கு உயிரா தான் நான் இருக்கேன். அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட், அவ்வளவுதான். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது தானே என்னுடைய வேலை. இதுக்காக நான் அவ பின்னாடி ஒன்னும் போயிட மாட்டேன். இங்க பாரு, அன்னபூரணி பிரியமா என்ன சொன்னா என்ன கேட்கணும், என்ன சொன்னா எதை கேட்க கூடாதுன்றது எல்லாமே எனக்கு தெரியுது. என்னுடைய லைஃப்ல உன்னை தவிர வேற எந்த ஒரு பொண்ணுக்கும் இடம் கிடையாது, போதுமான்னு சொல்லிட்டு நம்ம சிவா சொல்ல இதை கேட்ட சிந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தேங்க்யூ டாக்டரே, நான் கூட ரொம்பவே குழம்பி போயிருந்தேன். எல்லாருமே அத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க, ஆனா என்ன மட்டும் அத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலன்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டேன். அட்லீஸ்ட் இப்ப நீயாவது எனக்கு சப்போர்ட்டா வந்து இப்படி பேசுற இல்ல, இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு சிந்து ஐ லவ் யூ டாக்டர்ன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டெல்லாம் இருக்காங்க. சிந்து, இப்போதைக்கு பெரியம்மாவோட மனசு மாறுமா இல்லையான்றது தெரியல. கண்டிப்பா உன்னுடைய நல்ல மனசை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டனோ அதே மாதிரி நீ என்ன காரணத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்ற விஷயமும் கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பெரியம்மாவும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை இந்த வீட்டு மருமகளா ஏத்துப்பாங்க. அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. கண்டிப்பா எனக்கும் அப்படிதான் சிந்து சொல்றாங்க. இதை கேட்டு சிவாவும் ரொம்பவே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம அன்னபூரணி சிவா எங்கப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே சிவாவும் சொல்லுங்க பெரியம்மான்னு சொல்லிட்டு வராங்க. இங்க பாரு, ஸ்வேதாவை நீ கூட்டிட்டு போகணும்ல, அதுக்காக தான் சொல்லிட்டு கேக்குறாங்க. சரி பெரியம்மா, நான் கூட்டிட்டு போயிட்டு எப்படிப்பட்ட இடம் எல்லாம் இருக்கு, எங்கெல்லாம் கூட்டிட்டு போகணும், சிட்டி சைடு எல்லாமே கூட்டிட்டு போயிட்டு காட்டுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து போறாங்க. இதை பார்த்த மகாவுக்கு பொண்ணு நல்ல வசதியான பொண்ணா இருக்கு, நல்ல சிவாவும் இவளுக்கும் நல்ல ஜோடி பொருத்தமா இருக்கே, எப்படியாவது அன்னபூரணி கிட்ட பேசி சிந்துவை விவாகரத்து பண்ணிட்டு நம்ம சிவாவுக்கும் இந்த ஸ்வேதா பொண்ணுக்கும் 2 பேரும்
பேருக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு மக மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சிவா வந்து கார் எடுத்துட்டு போடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மக வந்து இவங்க 2 பேரையும் சேர்த்தணுன்றதுக்காக கார் எதுக்கு பைக்ல போப்பான்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே நம்ம சிவா பைக்ல போறாங்க. கூடவே ஸ்வேதா உட்காந்துட்டு தோள் மேல கை போடுறாங்க சிவாவோட தோள் மேல. இத பார்த்து பயங்கரமா வயிறு எரியுது நம்ம சிந்துவுக்கு. என்னதான் சிந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருந்தாலுமே சிந்துவோட மனசு முழுக்கவே சிவாவை பத்தின நினைப்பாவே இருக்கு. இப்ப இதை எப்படி சிவா சமாளிக்க போறாங்க, சிந்து இதுக்கு எப்படி முடிவு கட்ட போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.